ஹாய் ஆல். டுடே வந்து நம்ம மோட்டிவேஷன் சீரீஸோட 7 டே மோட்டிவேஷன் சீரீஸோட 5th டே என்ன அப்படின்னா செல்ஃப் டவுட். இப்போ வந்து எல்லாருக்குமே வந்து செல்ஃப் டவுட் அப்படின்னு ஒன்று இருக்கும். இப்போ வந்து நம்ம ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ண முன்னாடி என்னால் முடியுமா, என்னால் பண்ணி முடிக்க முடியுமா, கம்ப்ளீட் பண்ண முடியுமா, நான் இதுக்கு எலிஜிபிளா அப்படின்னு நிறைய டவுட்ஸ் வரும். அது வந்து காமனாக எல்லா பர்சன்கிட்டையும் பீப்புள்ஸ்கிட்டையும் வர டவுட்டு தான். மோஸ்ட்லி எல்லாருமே அப்படி தான் திங்க் பண்ணுவாங்க. ஓவர் திங்கிங் கூட சொல்லலாம். இதை வந்து செல்ஃப் டவுட் சரியா அப்படின்னு நிறைய பேர் யோசிப்போம், எல்லாருமே யோசிக்கிறோம். ஆனால் அப்படி யோசிக்கக்கூடாது. யோசித்து நம்ம ஸ்டாப் ஆனோம் அப்படின்னா நம்ம கோல்ஸ் எய்ம்ஸ் அப்படின்னு நம்ம ஒன்றுமே பண்ணி முடிக்க முடியாது. ஸோ செல்ஃப் டவுட்டை வந்து எல்லோரும் அவாய்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து சில பேர் நமக்கு என்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் நம்மளே ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம். நம்மள முடியாது, வேறு யார்கிட்ட ஹெல்ப் பண்ணிக்கலாம். ஹெல்ப் கேட்கலாம், ஆனால் எப்போவுமே அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்களா அப்படின்னு தெரியாது. இப்போ வந்து காமனாக நம்ம இப்போ நம்ம ஒரு பேபியாக இருக்கோம். இப்போ வந்து நமக்கு நடக்க முடியாது அப்படின்னு நம்ம பேபியாக இருக்கும்போது நினச்சிருந்தா செல்ஃப் டவுட் பட்டிருந்தா கண்டிப்பாக நம்மளால் நடந்திருக்க முடியாது. நம்ம நடந்து ப்ராக்டிஸ் பண்ணி கீழே விழுந்து அடிபட்டு அந்த மாதிரி இருக்க செல்ஃப் டவுட் இல்லாத அந்த டைம் நம்ம செல்ஃப் டவுட்டை பற்றி யோசிக்கல. இப்போ மட்டும் எதுக்கு யோசிக்கணும் அப்படின்னு நம்ம செல்ஃப் டவுட் பட்டிருந்தா இன்றைக்கி நடந்திருக்க மாட்டோம். இப்போ வந்து லைஃப்பில் வந்து பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் ஒரு நம்பிக்கையில் தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதை வந்து நமக்கு யார் கொடுக்கணும்? மற்றவங்களா, அவங்க ஃப்ரெண்ட்ஸா இல்லையா? அப்படியா? இல்லை, நம்ம தான் கொடுக்கணும். சில பேர் வந்து வெயிட் பண்ணுவாங்க, யாராவது வந்து நம்மளை மோட்டிவேஷன் பண்ணுவாங்க, இல்லைன்னா சப்போர்ட் பண்ணுவாங்க, இல்லைன்னா நம்மளை பிலீவ் பண்ணுவாங்க அப்படின்னு. நான் உண்மையை சொல்லணும்னா முதல்ல வந்து நீங்கள் தான் உங்களை பிலீவ் பண்ணணும். அப்போ தான் உங்களால் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். சில நேரத்தில் நம்ம தனியாக இருப்போம். சில நேரத்தில் வந்து யாருமே சப்போர்ட் பண்ணவே மாட்டாங்க, யாருமே இருக்க மாட்டாங்க. நம்ம பண்ணுற எஃபோர்ட்டை யாருமே பார்க்க மாட்டாங்க. அதனால நம்ம ஸ்டாப் பண்ணக்கூடாது. இப்போ வந்து நமக்கு ஒரு கிரேட்னஸ், நம்ம ஒரு நல்ல இதில் போனோம்னா நம்ம வந்து ஸ்டாப் பண்ணாமல் போயிட்டே இருக்கணும். அது வந்து சைலன்ஸில் தான் க்ரியேட் ஆகுது. நம்ம இன்றைக்கி பார்க்குற ஒவ்வொரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனும் ஒரு டைமில் வந்து அவங்களே டவுட் பண்ணியிருப்பாங்க, பயந்துருப்பாங்க, அதுக்கப்புறம் தடுமாறி நின்றுருப்பாங்க. ஆனால் வந்து ஒரு விஷயம் பண்ணாங்க, எவ்வளவு தடுமாறினாலும் அவங்க ஸ்டாப் பண்ணவே இல்லை. ஸோ அதனால தான் இவங்க இப்போ விக்டரி பார்க்க நமக்கு முன்னாடி போயிட்டு அவங்க வந்து லைஃப்பில் ஜெயிச்சிருக்காங்க. இப்போ வந்து நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோம், அது நம்ம ஃபெயில் ஆகிட்டோன்னா நம்ம ஸ்டோரி முடிஞ்சிட்டேன்னு இல்லை. ஒரு தோல்வி வந்து உன்னோட ஐடென்டிட்டியாக நமக்கு இருக்க ஃபெயில் ஆகிட்டோம் அப்படின்னா இதுதான் அப்படின்னு ஒரு ஐடென்டிட்டி இல்லை. ஒரு மிஸ்டேக் தான் உனக்கு லைஃப்பில் நீ இப்போ ஒரு பேஜ் எழுதி அதில் ஃபெயில் ஆச்சு அப்படின்னா அடுத்த பேஜஸ்ன்னு நம்ம லைஃப்பில் நிறைய பேஜஸ் இருக்குது. நம்ம தான் அது வந்து நல்ல விதமாக மாற்றணும். இப்போ வந்து நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுங்க, சின்னதாக இருந்தாலுமே பரவாயில்லை, ஸ்லோவாக போனால் கூட பரவாயில்ல, ஆனால் நம்ம மூவ் ஆன் ஆகணும். ஏன்னா கான்ஃபிடென்ஸ் வந்து நம்ம மூமெண்ட்டில் தான் க்ரியேட் ஆகுது. நம்ம சும்மா இருக்கிற கான்ஃபிடென்ஸ் பில்ட் ஆகாது, ட்ரஸ்ட் பில்ட் ஆகாது, ஒன்றுமே ஆகாது. அதனால் நம்ம என்ன பண்ணாலும் அதாவது ஸ்டாப் பண்ணாமல் கன்சிஸ்டன்சியாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா ஒரு நாள் கண்டிப்பாக நம்ம ஒரு பெரிய இடத்துல இருப்போம். உன்னை ஸ்டாப் பண்ணுறது வந்து இந்த வேர்ல்டில் உன்னோட செல்ஃப் டவுட் தான் உன்னை ஸ்டாப் பண்ணது. இப்போ வந்து நான் இப்படி போய் நம்ம ஃபெயில் ஆகிட்டோம் அப்படின்னு, நான் தோற்றுட்டேன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து நீ ட்ரை பண்ணாமல் இப்படி தோற்றுட்டேன்னு சொல்லியதை விட நீ ட்ரை பண்ணாமல் இருக்கிறது தான் ஒரு உண்மையான தோல்வியாக இருக்கும். நீ வந்து ஒன்று நம்பினாதான் இந்த உலகமே ஒன்றை நம்பும். பயத்துக்கு பதிலாக வந்து நம்ம நம்பிக்கையை வந்து சூஸ் பண்ணணும். சந்தேகத்துக்கு பதிலாக வந்து ஆக்ஷனை சூஸ் பண்ணணும். ஒரு நாள் நம்ம திரும்பி பார்க்கும்போது, யாராக இருந்தாலும் நீங்கள் திரும்பி பார்க்கும்போது இந்த டெசிஷன் நான் இன்னைக்கு எடுத்த இந்த டெசிஷன் வந்து என் வாழ்க்கையே மாற்றிருக்கு, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அழகானதாக மாற்றிருக்கு அப்படின்னு நினைப்பீங்க.